அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-8 கோடி அதிபதி குரு. இந்த 5-8 கோடி அதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான். அதனால் உங்களுக்கு முன்ஜென்ம புண்ணியம் அதிகமாக இருக்கும். குரு உங்களுக்கு இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் 12ஆம் இடத்துக்கு வருவார். மறுபடியும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுடைய அந்த கௌரவமான செயல்பாடுகள் கௌரவமான பேச்சுக்களை பேசி காரிய வெற்றி ஏற்படுத்துவீர்கள். யாராவது உங்கள் பேரில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் உங்களுடைய பையன் பேர்லையோ இல்லை பொண்ணு பேர்லையோ உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் கணவர் பேர்லையோ வழக்கு தொடுக்கிறேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இல்லை கோர்ட்டில் கேஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். திருமணம் ஆகிடுது சார், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுது சார், இனிமேல் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக கேஸ் நடந்துட்டுருக்கு சார். எங்கள் கிராமத்தில் ஒரு 25 ஏக்கர் எங்கள் பங்காளிங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அவங்க பேரில், இது வரைக்கும் தீர்ப்பு வரல சார் அப்படின்னா இப்போ அவங்க வருவாங்க, கோர்ட்லேருந்து வராது, அவங்க பங்காளிகள் வருவாங்க. மாமா நான் தப்பு பண்ணிட்டேன், மச்சான் நான் தப்பு பண்ணிட்டேன், சித்தப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த சொத்து வேண்டாம், ஏன்னா இந்த சொத்துனால எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, எங்கள் மனைவிக்கு ஏகப்பட்ட செலவாயிடுது, அதனால் இந்த சொத்து நான் திருப்பி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க, நம்ம மறுபடியும் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு. அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது பூர்வீக சொத்தாக இருந்தால் இன்னும் நல்லது. அதே சமயம் உங்கள் பூர்வீக இடத்துல உங்கள் ஊரில் உங்களுடைய பிறந்த ஊரில் இல்லை முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குன்னா அந்த கும்பாபிஷேக கமிட்டிக்கு உங்களை தலைவராக போட்டு, வீட்டில் இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, நீ வெளியில் போய் ஊருக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்கள் வீட்டில் மனைவி திட்டுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இதை பண்ணுங்கள், வீட்டு பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். அதாவது ஊருக்கு உபகாரியாக இருங்கள், வீட்டு பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். அதுக்குண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு குடும்பத்திலேயே கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கும் குலதெய்வ கோயிலையோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதான கோயிலையோ உங்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடத்தி புனரோத்தானம் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குருவின் பார்வை பலம், அதாவது விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், பண வரவு போன்ற விஷயங்களால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போன தம்பதிகளுக்குள் மன வேற்றுமை காரணமாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு என் கணவர் ஒதுக்கி வச்சிட்டாரு, என் கணவர் தப்பு பண்ணிட்டாரு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன், என் மனைவி தப்பு பண்ணிட்டான்னு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். அதாவது ஊரையே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சனியும் அஷ்டம சனியாக இருந்தாலும் குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அஷ்டம சனி எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகளிடமே மனமாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பெருமிதமான வாழ்க்கை அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, நல்லவர்களால் குடும்பத்தில் சேர்க்கை ஏற்படும். நல்லவர்களுடன் சொத்து சேர்க்கை மட்டுமல்லாமல் நல்லவர்களுடன் நட்பு சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு 85% தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை தினமும் வேல்மாறல் கொண்டு வழிபட வேண்டும். அதே சமயம் வேல்மாறல் மட்டும் இல்லாமல் சோமாஸ்கந்த மூர்த்தி,
சோமாஸ்கந்த மூர்த்தினா அப்பா அம்மா சிவன் பார்வதி கூட இருக்கக்கூடிய முருகன், குழந்தை முருகன். அந்த தெய்வம் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று தேடி சென்று அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த சோமாஸ்கந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான். சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. உங்களுக்கு இதுவரை சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் தாங்க இருந்தாருங்க. 10ஆம் பாவத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது குரு பகவான். இப்போ 10ஆம் பாவத்தில் இருந்து 11ஆம் பாவத்திற்கு மாறிவிட்டார். இப்போ 11ஆம் பாவத்தில் மாறினதுனால பல நன்மைகளை தரக்கூடிய இடத்துல தான் குரு உட்கார்ந்துருக்கார். பொதுவாகவே சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்டது சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது யாருன்னா குரு பகவான். ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர், 5ஆம் பாவத்திற்கும் உடையவர். இப்போ அந்த குரு பகவான் இப்போ 11ஆம் பாவத்தில் இருக்கார். 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு லாபகுரு அப்படின்னு பேர். அதனால் ஜீவன உயர்வுகள் ஏற்படுறது, அது மட்டும் இல்லாமல் உயர் பதவிகள் உங்களை தேடி சேருவது, அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணம் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகளில் நல்ல முதலீடுகள் நல்ல ஒரு செழுமைகள் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே உருவாக்கி தருவாருங்க குரு பகவான் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு பார்வை. அதுக்கு முதல் பார்வை சாதாரண பார்வை. இது எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய பார்வை. இந்த சாமானிய பார்வையினால குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, 5ஆம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர், குழந்தைகளை தரக்கூடிய ஸ்தானம். அதனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அல்லது நீங்கள் சிம்மராசி உங்களுடைய வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்குது, உங்களுடைய ஜீவ அபிவிருத்திகள் உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணமாகக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்கும். அது மாதிரியான அமைப்பு உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குரு பார்க்கறதுனால இது எல்லாமே நடக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் பாவத்தை பார்க்கறாரு இல்லைங்களா, நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பையனோ அல்லது உங்களுடைய பொண்ணோ உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இன்னொரு தொழில் பண்ணுறாங்க, இன்னொரு வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆக உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்யக்கூடிய இதே சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயத்துடன் உங்கள் குழந்தைகளினுடைய சம்பந்தமான அவங்களும் இதே வேலையை செய்தாங்கன்னா உங்களால் இன்னும் பரிணாமிக்க முடியும், இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும், இன்னும் நல்லா நம்மளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை கையாண்டு அது சரியானபடி பலனளிக்காமல் போய் கொண்டிருந்தது. அதாவது உங்களுடைய குழந்தைங்க இந்த தொழில் நல்ல தொழில் செய்யாமல் வேறு ஏதோ விஷயத்தில் கஷ்டப்படுறாங்களேங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு. ஆக அதற்குண்டானபடியான ஒரு சூழ்நிலை மாற்றத்தை இந்த குரு பகவான் உருவாக்குறாரு. ஆக என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கோ நல்ல அபிவிருத்தியை தருது. எதை செய்தால் அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான ஒரு உத்தியோகம் தொழில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஞான அபிவிருத்திகள் ஏற்படுமோ அந்த விஷயத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் பற்றி இருக்கக்கூடிய கவலைகள், அவங்க இன்னும் முன்னேறாமல் இருக்காங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற கவலைகள் நிவர்த்தியாக போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு. இல்லைங்க நான் இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கேன் அப்படின்னா குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கும். அதுதான் இந்த குரு பகவானுடைய பார்வையினால சிம்ம ராசியாகி உங்களுக்கு கிடைக்க போகிற முதல் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக அது உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. இந்த 3ஆம் பாவங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம்.
அதே போல சகோதர ஸ்தானம், சகோதர சகோதரி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீரம், உங்களுடைய புகழ், உங்களுடைய ஆற்றல் முன்பை விட பல மடங்காக உயர்ந்து நீங்கள் செயல்பட போறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்ல ஏதோ வேலை பார்க்குறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பை எப்போதுமே நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரியே இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, அதே பலத்தை விட அதீதமான பலத்தை இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்த போகக்கூடிய அமைப்பை குரு பகவான் உருவாக்குவாருங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு உயர்வான அந்தஸ்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் பாவத்தை பார்க்கறாரு. இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைப்பார். அல்லது உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் ஏதோ அன்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பரம் நல்ல அன்பு, நல்ல பிரேம அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருவாருங்க. அதனால் இப்போது இந்த குரு பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இடத்துல அமையுது. முக்கியமாக நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணுங்க. சங்கடஹர சதுர்த்தி தோறும் பிள்ளையாருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரல் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் பார்க்கிற இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம், இடம் மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். நவக்கிரகத்தில் உயர்ந்த கிரகம், சகல சௌபாக்கியங்களையும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அதுதான் சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை, பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது குரு பகவான் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இந்த ஆண்டு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரார். அப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரும் தருவாயில் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக இந்த கடந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு பலவிதமான துன்பம், துயரம், இன்னல்கள் அப்படிங்கிறத புதுந்தார். 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். 8ஆம் இடத்துல குரு வரும் பொழுது உத்தியோகம் பறிபோ, வேலை பறிபோ, ஜீவன வாழ்க்கையில பிரச்சனை, அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை, முன்னோர்களை இழக்கக்கூடியது, இதெல்லாம் கொடுத்திருந்தார். இப்பேற்பட்ட குரு பகவான் தற்சமயம் பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை நமக்கு செய்வார் அப்படிங்கிறத பொதுவாக பார்த்தேன். 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், மிக மிக அருமையான இடம், அனைத்து நன்மைகளே கொடுப்பார். என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலை. 18 சித்தர்களில் ஒருவரான குளிப்பாணி சிந்தர் அப்படிங்கிற பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பாடல்களில் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதைத்தான் என்ன பதிவு, என்ன நன்மைகள் தீமைகள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து உரைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா இந்த 11ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பாரப்பா குருவே தான் 2, 5, 7 பரிவாகும் நலத்தோடு 11 தான் சீரப்பா நின்ற பலன் செப்பக்கேளு, சிவிகையோடு கரிபரி கல்யாணம் கூடும், தேரப்பா பூஷணமும் மறையோர் நேரம் நிலையாகும், அரசருடன் பேட்டி காணும், ஊரப்பா சுகமெல்லாம் கொடுக்கும், மெத்த குடும்பம் அது சிரிக்கும், கீர்த்தி ஓங்கும் அப்படின்னு பாடிப்பார். மிகச் சிறப்பான பாடல். 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெறும்பொழுது பார்த்தோம்னா சிவிகையோடு கரிமரி கல்யாணம். சிவிகைனா பல்லாக்கில் வச்சு தீக்கின்னு போவாங்க, யாரை கூக்குவாங்க? ராஜாக்களை தூக்குற மாதிரி நமக்கு ஒரு மரியாதை. இந்த கரின்னா யானை, பரினா குதிரை, குதிரை படை, யானை படை, இதெல்லாம் நமக்கு பரிவாரமா வச்சுட்டு சிவிகையை வச்சு பல்லாக்கில் வச்சு நம்ம தூக்கிட்டு போவாங்களாம். கல்யாணம் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் இவ்வளோனால தள்ளிக்கோண திருமணம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக இந்த 2025 மேக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக திருமண பாக்கி அப்படிங்கிறது ஏற்படும். மிக மிகச் சிறப்பு திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். தேரப்பா பூஷணமும், பூஷணம்னா ஆடை ஆபரணங்கள், அடிகளங்கள், வஸ்திரங்கள், நகைகள், என்னென்ன உண்டோ என்னென்ன தேவையோ அனைத்தும் வாங்கலாம். என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை வாங்கி போடலாம், என்ன நகை தேவையோ அதை வாங்கிக்கலாம், என்னென்ன பொருள்கள் தேவையோ அனைத்தும் வாங்கி பகிரலாம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் போட்டிருக்காரு. மறையோர் நேயம் நிலையாகல்,
நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்கள், பெரிய வெம்பியர்வான்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் இவர்களுடைய தொடர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா? அரசரோடு பேட்டி காணலாமா? ராஜாவுக்கு சமமாக்குவார் அமைப்பு. அரசரோடு பேட்டிக்காரர் மகாராஜா கிட்ட எல்லாத்தையும் மாத்திர முடியாது. ஒரு பிஎம் இருக்கட்டும், சிஎம் இருக்கட்டும், நினைச்சோன்னே அவர் நம்மளாம் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு பார்க்க யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படியே பார்க்கணும்னா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போட்டால் பல வருடத்தில் வெளிக்கு பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நமக்கு இந்த 11 குரு வரும்போது அரசரோடு பேட்டிக்கான ராஜாக்கு சமமாக அவரோடு கொஞ்சம் பேசலாமா, வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். இதுதான் இந்த பாட்டுடைய விளக்கம். சுகமெல்லாம் கொடுக்கும், என்னென்ன சுகம்னோ அனைத்து சுகங்களை அனுபவிக்கலாங்கிறார். மெத்த குடும்பமும் செழிக்கும். குடும்பத்தில் நாம மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா மனைவி குழந்தை குட்டிகள் அண்ணன் தப்பி தங்கச்சிகள் அக்காக்கள் மொத்த குடும்பமும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் 11 குரு வரும் பொழுது அப்படிங்கிறார். அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நேரம்தான் இந்த சிம்ம ராசிக்கு இப்பொழுது நடைபெறுகிறது குரு பகவானுடைய பயிற்சி. இது பாடனுடைய விளக்கம். அதுபோக அவர் விளக்க உரை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தா, குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே திருமணமாகி பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகளாக வாரிசு இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த தருவாயில வாரிசுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனக்கென ஒரு ஸ்தானம், நமக்கென்ற ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு இடத்த ஏற்படுத்தி வச்சுக்கிறவங்க இல்லை. அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம், அதை சேர்க்க முடியாதுடா. இதை சொல்கிறாங்கல்ல, நமக்குன்னு ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது உண்டாகும். கம்பீரமாக வாழலாம். கல்வி, பணம், பொருள், வாகனம் இவை ஏற்படும். கல்வித்துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் நல்லா படிக்கலாமா? சிறப்பு. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களும் படிக்கலாம். மிக சிறப்பு. கல்வி படிக்கக்கூடிய யாரும் இருந்தாலும் சரி, என்ன படிப்பா சரி, நீட்டு எதாக இருந்தாலும் சரி, சொட்டையை கலப்பா அந்த மிக சிறப்பாக இருக்கு, கவலையப்பட வேண்டாம். பணம், பொருள் ஏற்படுமா? நம்ம வேண்டாம் வேண்டாங்க பணம் குவியும். இப்படாது சூழ்ந்து தான் நல்லா செஞ்சு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பொருளும் அதே மாதிரி சேரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிதாக வாகனங்கள் பழைய வாகனங்களை விட்டுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா காரியங்களும் நிறைவேறும். கடந்த ஆண்டு பல திட்டங்கள் போட்டு வச்சிருப்பீங்க, இதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படிலாம். அப்போ அது தடை ஏற்பட்டுரும். 10 குரு இருக்கிறதுனால 11 குரு வரும்பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மிக சிறப்பு. பாக்கியமா, பெரிய பாக்கியத்தை அடையலாம். நமக்கு அந்த பாக்கியம் இருக்குப்பா, நமக்கு கிடைக்குது, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு பாக்கியங்கள் உண்டா. தனதானியம் ஏற்படும். புதிய வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், உலகப்பிரவேசம் பண்ணலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இருந்து வந்த நோய்கள் விலகல். இவ்வளோ நேரம் உடம்புல இருந்து வந்த நோய் விலகி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடலாம். எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். நீங்கள் எதில் கை வச்சாலும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. சிம்மராசி கடந்த காலத்தில் இழந்த பொருள், பதவி, கௌரவ இழப்பு இவை அனைத்தும் திரும்ப பெறலாம். கடந்த காலம் 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது மரியாதை குறைவு, பணம், பொருள் சேதம், இதெல்லாம் இழந்த பதவி, இதெல்லாம் திரும்ப நம்மளே கூப்பிட்டு வேலை கொடுக்குறது. நீங்கள் தான் நிறது கரெக்டு, நீங்களே வந்து செய்யுங்க, மீண்டும் அழைக்கிறது, இது மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அயல்நாட்டு பிரயாணம் ஏற்படும். வெளிநாடு போயிட்டு வரலாம், சுற்றி பார்க்க போகலாம், சுற்றுலா போகலாம், வேலைக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், தொழில் பண்ணலாம். என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் வெளிநாட்டு பிரயாணம் என்பது கண்டிப்பாக இதில் நடக்கும். விளையாட்டில் வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். சிம்மராசியாக இருந்து விளையாட்டுத் துறையில் இருக்காங்கன்னா பயங்கரமாக சாதிக்கலாம். தரமான கல்வி, நல்ல கல்வி பயிலலாமா, இதை படித்தா இது சூட்டாகும், இது கிடைக்கும். தரமான கல்வி உண்டாகும். பரிபூர்ண பதவி கிடைக்கும். வேண்டும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிட்ட பெரிய பெரிய பதவிகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். தொழிலில் கிரந்தி உண்டாக. கடன் தீரும், பகை தீரும், அனைத்தும் சம்பாதிக்கலாம். குறிப்பு அப்படி போட்டிருக்க. அரசுத்துறை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, இந்த துறையை மத்திய மாநில அரசுடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான இடத்திற்கு அவங்களை கொண்டு போகும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு சிம்மராசியாக இருந்தால் இப்போ வேலை கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில் பெரிய பதவிகளும் கிடைக்கும். தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனாருக்கு பதவி வேறு, சம்பள வேறு, பாராட்டுக்கள் ஏற்படும். தகப்பனாருடைய சொத்துக்கள் இருந்த விவகாரங்கள் விலகும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் விட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்ம ராசி அப்படிங்கும் போதே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நமக்கே வருங்க. ஏன்னா சூரியன் அதிபதிங்க. சிம்மராசிக்காரங்க எப்பயுமே போல்டா இருப்பாங்க. முகத்துக்கு நேராவே பேசிடுவாங்க. நீ பண்ண தப்பு தான்ப்பா அப்படின்னு
தெளிவா தைரியமா பேசக்கூடிய தன்மை, எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலோட அணுகக்கூடிய தன்மை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்க இப்ப பாருங்க, 1 மாச காலமாவே எனக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரங்களாம் என்ன கேக்குறாங்கன்னா, கண்ணு எனக்கு எப்படிமா இருக்கும், எனக்கு வந்து அஷ்டம சனிங்கிறாங்க, கேது வருதுங்கிறாங்க, எப்படிமா இருக்கும், கவலையா இருக்கே, ஏற்கனவே 2-2.5 வருஷ காலமா கண்ட சனியில ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கும் மேல ஒரு பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சனி பகவான் வந்து அஷ்டம சனியா வந்தாலும், லக்னத்திலேயே உங்களோட ராசியிலேயே கேது வந்தாலும் கவலைப்படாதீங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாருங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றது அற்புதமான விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து தவிடு பொடியாக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு இருக்குங்க. 11ஆம் இடம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடங்க. அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கட்டாயம் உங்க ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் குரு பகவான் நிறைவேற்றி கொடுத்துருவாருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. அப்ப லாபஸ்தானம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், பணவரவும் நமக்கு நல்லா இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய இடம். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஆனா என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன், அந்த பணத்தை இப்ப திருப்பி எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு கேக்குறேங்க, தரமாட்டேங்கிறாருன்னா இப்ப அந்த பணம் உங்களுக்கு அவர் மூலியமா வரும். இன்னும் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட குரு பகவான் வந்து ஏற்படுத்தி தருவாருங்க. அது மட்டும் இல்லாமங்க, 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கூட ஆசைகள் அபிலாஷைகள் கனவுகள் லட்சியங்கள் சொல்லக்கூடிய இடம், பணவரவு சொல்லக்கூடிய இடம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சாதகமா அமையும். மிதுனம் தான் உங்களுக்கு 11ஆம் இடம் வருதுங்களா. அப்ப மிதுனம்ங்கிறது நமக்கு காலபுருஷ தத்துவப்படி கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். அப்ப கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பதவிகள் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க, பயன்படுத்திக்கோங்க. ஆன்சைட் போகணும்னு காத்துட்டு இருக்க சாஃப்ட்வேர் ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே தெளிவா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடமான மிதுனத்தில இருந்து சனி பகவான் உங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப 5ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், விஜய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும். அதாவது சனியும் உங்களை வந்து அஷ்டம சனியா பாக்குறதுனால உங்ககிட்ட ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வருங்க. அந்த லேசினஸை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க முயற்சிகள் பண்ணுனீங்க அப்படின்னா குரு பகவான் அந்த முயற்சியை வந்து பல மடங்கா பலன் தர காத்துட்டு இருக்காருங்க. ஆனா முதல் ஸ்டெப்பை நீங்க தான் எடுத்து வைக்கணும். நீங்க உழைக்க தயாரா இருக்கிற பட்சத்துல பல மடங்கு பலனை கொடுக்கறதுக்கு சனி பகவான் ஆகட்டும் குரு பகவான் ஆகட்டும் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எழுத்துத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்தை பத்தி தான் சொல்ல முடியும். நிறைய ரைட்டர்ஸ் இருப்பீங்க, அதுல வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது ஆகட்டும், ஒரு உயர் விருதுகளை வந்து வாங்கணுங்கிற ஒரு கனவு லட்சியம் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க அதுக்கான உழைப்பை போடும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான யோகம், அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான யோகம் குரு பகவானால கட்டாயம் இருக்குங்க. 3ங்கிறது விளையாட்டுத்துறையும் சொல்லக்கூடிய இடங்க. விளையாட்டுத்துறையில நான் வந்து சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள்னால நீங்க கட்டாயம் சாதிக்கக்கூடிய தன்மை, ஸ்டேட் லெவல் போகணும், நேஷனல் லெவல் போகணும், இன்டர்நேஷனல் லெவல் போகணும், எல்லாமே உங்களோட கனவு இந்த சமயத்துல வந்து நிறைவேறுங்க. ஒரு சில பெண்களுக்கு துலாம் வீட்டை வந்துட்டு 3ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு பாக்குறதுனால பெண்களாக இருக்கிற பட்சத்துல கருப்பையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ ஜீரணத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அது வந்து இந்த சமயத்துல சரியாகத்தான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்துல இருந்து தனது 7ஆம் பார்வையும் 5ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப உங்க 7ஆம் பார்வையும் 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், ஒரு 7-5 தொடர்புனா காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் பெற்றவங்க வந்து கட்டாயம் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து திருமணம் பண்றதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் தன்னோட இடமான உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் குறிப்பா குழந்தை விஷயத்துல பண்ணுவாருங்க. உங்க குழந்தைங்களுக்காக ஒரு சேமி பண்றதாகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாம இருந்ததுன்னா அந்த வேலை இப்ப கிடைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நற்பலன்களையும் குரு பகவானோட அருளால உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க சிந்தனைகள் இப்ப மேலோங்கும். இப்படி பண்ண நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாமா, நம்ம
நம்ம இந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமா, நம்ம இப்படி இவங்க கிட்ட பழகினா நம்ம வந்து நல்லபடியா சக்சஸ் ஆக முடியுமா, இந்த மாதிரி விதவிதமா யோசிச்சு நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்குங்க. ஒரு இன்ட்யூஷன் 5ஆம் இடம்ங்கிறது நம்மளோட இன்ட்யூஷன். உங்களுக்கே தெரியும் இவங்களால நமக்கு நல்லது நடக்கும், யாரையாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு செட் ஆவாங்க செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த சமயத்துல உங்களுக்கு தெளிவா தெரியுங்க. அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த சமயம் குலதெய்வம் வந்து கட்டாயம் தெரியக்கூடிய ஒரு அமைப்புங்க. வெளியூர் வெளி மாநிலத்துல இருந்தீங்கன்னா இந்த வருடம் நீங்க குலதெய்வத்துக்கு வந்து ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தோட அருள் பெறறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்து 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையா பாக்குறாருங்க. அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்ப அது வந்து சரியாகுங்க. நான் என்ன சொன்னாலும் சரிங்க, என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் என் ஒய்ஃப் அதுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கா, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு நினைச்ச சிம்மராசிக்காரங்க நிறைய பேருங்க. இந்த சமயத்துல குருவோட அருள் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். நார்மலாவே பாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையோட இருந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன்க, உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானா வந்துடுறாரு. சூரியனுக்கும் சனிக்கும் எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சரிங்க, நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன். டிவோர்ஸ்ங்கிறது இந்த சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் பண்ணி வச்சீங்கன்னா டிவோர்ஸ் ஆகாதுங்க, ஆனா நல்லா அடிச்சுக்குவாங்க. ஆனா ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் இந்த சமயத்துல இன்னும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பார்ட்னர்ஸும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இல்ல புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா என்னால ஃபுல் அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு யாராவது ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்களான்னா இந்த சமயம் உங்களுக்கு அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்குங்க. 7னா சமுதாயம், நல்ல சமுதாய தொடர்பு, நிறைய புதிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலியமாக தொழில் ரீதியாகவும் உங்களை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நண்பர்களும் உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா கோயில்களுக்கு போகும்போது அங்க யானைகள் இருந்துச்சுன்னா அந்த யானைகளுக்கு உங்க கையால உணவு தர்றது, அங்க ஒரு பராமரிப்பு உண்டியல்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கங்க, யானை பராமரிப்பு உண்டியல். அதுல உங்களால முடிஞ்ச உதவிய யானையோட உணவுக்குன்னு மனசால நினைச்சிட்டு போட்டுட்டு வாங்க. பிரம்மன் வழிபாடு பண்ணுங்க. 5 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானமோ இல்ல கல்வி தானமோ, அதாவது அவங்களை படிக்கிறதுக்கான செலவையோ ஏத்துக்கோங்க. இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் குரு பகவான் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி நல்லா ஒரு சூப்பராக இயங்குவதற்கு தான் இந்த குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா சனிக்கு கேந்திரத்திலே குரு வந்துடுவார், ஜம்முன்னு அழகாக 11ஆம் இடத்துல வந்துடுவார். ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்க்குறாங்க, அவர் எனக்கு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, ஃபோன் போட்டால் எப்போவும் எங்கேஜாகவே இருக்குது, அவருடைய உதவிலாம் கிடைக்குமா, கிடச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில் எப்படியோ வந்துருவேன் அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் முன்னேறுவதற்கான வழிகளும் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 11ல் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 3, 5, 7. நிறைய வந்து நீண்ட நாள் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா உழைக்கிறேன், எனக்கான ஒரு பேர் அங்கீகாரம் இல்லை அப்படின்னீங்கன்னா இப்போ உங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க வெளில தெரிய வருவீங்க. நீங்களா இன்னாரா இவர் தானாப்பா அது, நான் வேறு யாரோ நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வெளியில் வந்து உங்கள் தனித்திறமை நீங்கள் சொல்ல வேணாம், உங்கள் திறமை ஊரறிய பேசப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே வந்து அதனுடைய வடிவமைப்பே வேறு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பண்ணதுக்கும் இப்போ நம்ம நிறைய வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒரு நுண்ணறிவு, ஒரு அறிவுத்திறமை வந்து இந்த காலகட்டம் அதிகமாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இப்போ வந்து மீடியாவில் துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷைனாக வருது. பெண்கள் இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய லைம்லைட்டில் வருவீங்க. ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று செய்ய போவீங்க ஒரு ஆன்லைனில், அதில் மிகப்பெரிய என்டர்பிரனராக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய இடம். நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறோன்றது சொல்லக்கூடிய இடம். நம்முடைய ஜென்ம
புண்ணியம் இல்லை இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம்லாம் இந்த அஷ்டம சனியை தாங்கக்கூடிய ஒரு கேடயமாக நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆரா ஒரு ஷீல்டு உருவாக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன்னா அஷ்டம சனினாலே உடல் பாதிக்கும், உறவு பாதிக்கும், எந்த ஒரு செயலையுமே செய்யவே முடியாது. நிறைய தடைகளை வந்து அங்கேருந்து சனீஸ்வர பகவான் கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு தடை கற்களையும் படிக்கற்களாக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் காணுவீங்க வர 1 வருடங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அருமையான கிரக நகர்வு. குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக பிள்ளைங்களுக்காக தாம்மா போராடுறோம், யாருக்காக வாழ்கிறோமா, எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதாதா அப்படின்னு வந்து இந்த பிள்ளைங்க மேலே அதிக அளவு பைத்தியமாக இருக்கிறதுலாம் இந்த சிம்மம் தான். அதே போல் சிம்மம் வந்து உன்னை விட்டால் வேற யாரும் இல்லைப்பான்னா சரியாக போச்சு, அவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க கூட சும்மா வந்துடுவாங்க வீட்டுக்கு. அதே போல் சிம்மம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், தைரியத்தை மட்டும் என்னைக்கு இழக்கவே கூடாது. எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது ஒரு சின்ன செயலை செஞ்சால் கூட உங்களை நீங்கள் வந்து எப்போவும் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும். என்னைக்கு நீங்கள் வந்து சுய அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிறீங்களோ, உங்களே நீங்களே பாராட்டி கொள்கிறீங்களோ, அப்போ தான் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வந்து தானாகவே கிடைக்கும். சிம்மம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டப்பட்டால் கூட யார்கிட்டையும் போய் ஒரு உதவின்னு கேட்க மாட்டாங்க, அவ்வளோ வந்து இருக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலர்கிட்ட வந்து அவங்க அந்த மாதிரி இருப்பாங்களான்னு அப்படியே டவுன் டு எர்த் ஆகிடுவாங்க. இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா அன்பை வந்து கிடைக்கிற இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். அன்பு கிடைக்காத இடத்துல வச்சிங்கன்னா நிறைய வந்து இது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த சிம்மமாக தான் வருவாங்க. அதனால் அஷ்டம சனியும் நம்மளுக்கு சென்று கொண்டிருக்குது, குரு நம்மளை காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம உஷாராயிடணும். இந்த காலகட்டம் எந்த ஒரு தேவையில்லாத ஒரு மனசோர்வோ உடல் சோர்வோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீக்கிடணும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த குருவுடைய பார்வை நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஒரு சிலருக்கு கைகூடும். பெரும்பாலும் வந்து அஷ்டம சனிலாம் நடக்கும்போது திருமணத்தை வந்து நான் ஊக்குவிப்பது கிடையாது. இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால பண்ணிடுங்க, ஆனால் பொறுமை காத்துக்கோங்க, எதிர்பார்க்க. ஏன்னா திருமணம் என்பதே இரு ஜாதக கூட்டு விளைவு. அப்போ எதிர்த்தரப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக முடிவெடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும், நிறைய விட்டு கொடுத்து போயிடணும், கோபம் வரக்கூடாது. சனீஸ்வர பகவான் ஒரு பாவத்தை சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்ட்டாலே நம்ம அங்கே அதை தொட்டு நம்ம பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு இதை இருந்துட்டாலே போதும். குருடைய 7ஆம் பார்வை சமூகத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு கட்டமைப்பு, பேர் புகழ், இதெல்லாம் தொழிலில் நம்மளுக்கான ஒரு சிறத்தன்மை இதெல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு படி நீங்கள் மேலே உயர்வீங்க. நல்லா வந்து வெளியூர் பயணங்கள், ஏன்னா வேலை மாற்றம் கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான். ஆனால் குடும்பத்தை விட்டு அதை பக்கத்தில் இருந்து கிட்ட இருந்து முட்டை பார்க்கன்றதை விட நம்ம இந்த காலகட்டம் வந்து தள்ளி இருந்து நம்ம குடும்பத்தை நேசித்தாலே அதுவே இதுக்கு ஒரு பரிகாரமாகவே இருந்துடும். பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்திக்கலாம். அப்போ சிம்மத்திற்கு இப்போ வரக்கூடியது, நீங்கள் என்னென்ன முயற்சிலாம் போடுறீங்களோ இது வரைக்கும் நடக்கலைன்னு நீங்கள் நாங்கள் ரொம்ப 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல அருமையான ஒரு வேலை வாய்ப்பு வழி கிடச்சிரும். உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிறந்த பாதை கிடச்சிரும். நல்ல ஒரு மனதுக்கு ஒரு தெளிவு வரும். என்ன தான் சோர்ந்தாலும் திருப்பி எழுந்துக்குவீங்க, மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பி எழுந்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துரும். பார்ட்னர்கிட்டே இருந்த மனக்கசப்புகள் நீங்கிடும், பார்ட்னரும் உங்களை புரிஞ்சுக்குவார். அதே போல் தொழிலில் வந்து ஒரு புதிய கிளை நிறுவனங்களை ஏற்படுத்துவது, செய்வது, வெளியூர் வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாமல்லாம் இப்போ சிந்திக்கக்கூடாது. குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சிலருக்கு நிறைய வைத்தியம் பார்த்து எங்களுக்கு கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் இந்த வைத்தியங்கள்லாம் கிடைச்சிடும். இல்லை இயற்கையாகவே இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கப்பெறும். குலதெய்வ வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, நம்மளுக்கு 75, 40 இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் போயிடும். சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு அஷ்டம சனியில் அதிர்ஷ்டத்தை போகிறவர்கள் நீங்கள்னா அது வந்து மிகை கிடையாது. சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படியே முழுமையாக வந்து நாங்கள் பாதிச்சிருவோமா, முழுமையாக நல்ல பலன் நடக்குமா அப்படின்ற சிந்தனைலாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபதி நடக்குது, உங்களுக்கு குரு என்ன மாதிரியான பலன்களை வேகமாக தரப்போகிறாரு, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்தை வேகமாக பண்ண போகிறாரா, இல்லை குழந்தை பாக்கியம் திருமணம் இதை முதல் பண்ண போகிறாரா. ஏன்னா திருமணத்துக்காக நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ வர நேரத்தில் நாங்கள் அஷ்டம சனின்னு நிறுத்தி வைக்கலாமான்னா வேண்டாம்.
குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்காக சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் கூட இல்லை, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பெருமையாக சந்தோஷமாக பெற போகிறீங்க, உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா, உங்களுடைய முயற்சியெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குமா, முடியாதுங்கிற வார்த்தை கிடையாதுங்கிற வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்துவோமா, சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக வாழக்கூடிய ஆற்றல் உண்டா அப்படிங்கிற அதிகமான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, நம்ம சொல்ல போகிற இந்த பொது பலன்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகளை செயல்படுத்தி தர போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறார். மிதுன ராசி வந்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம். ஓகே, அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்காரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக. அப்போ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன இடங்கள்லாம் பலமாக செல்லப் போகிறது, என்னென்ன இடம், அந்த இடத்தின் பகுதி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பலவிதமான முயற்சிகளில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்ச விஷயத்த இனிமேல் உறுதியாக நினச்ச மாதிரி மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஆற்றல் குரு பார்வை மூலமாக பெற போகிறீங்க. உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு இனிமேல் வந்து உதவுவாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ தூரம் டிப்ரெஷன் ஆனீங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் வெளியே சொல்ல முடியாதுல்ல. சிம்மராசிக்குன்னு ஒரு கம்பீரம் உண்டுல்ல, அந்த கம்பீரம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வெளிக்காட்டுகிறது. அதாவது காட்டில் உள்ள சிங்கம் எப்படி அடி வாங்கினாலும் அதை லைட்டாக ஏதாவது எதிரிகளோ ஏதாவது விஷயம் தாக்குனாலும் அசால்ட்டாக அதை அனுசரித்து போகக்கூடிய அல்லது சமாளித்து போகக்கூடிய ஆற்றலில் கம்பீரமாக செல்வாங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு கூடவே இருந்து அல்லது உங்களை காயப்படுத்திய கஷ்டப்படுத்திய உறவுகள், நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடன் பயணிக்கிற சக தோழர்கள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்ட்டு நீங்கள் எவ்வளோ உங்களை காயப்படுத்தினாலோ உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கோபத்தை வேணால் காட்டியிருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு திரும்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, சமாளித்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் பட்ட கஷ்டம் கவலை இனிமேல் விலக போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் சிறப்பான தன்மையை செல்ல போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படுது. அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது நினைத்ததெல்லாம் நடக்க போகுது, நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, நல்லதே நினைக்க போகிறீங்க, நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிறத குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடை குரு பகவான் பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க, ரொம்ப நாளாக ஆச்சு, திரும்ப நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், எங்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. உங்களுடைய புத்தி கூர்மை செயல்படும். இனிமேல் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து அப்படியே ப்ரொஃபைட்டாக காய் நகர்த்துவீங்க. உங்களுடைய அறிவு ஆற்றலை பார்த்து எல்லாருமே ஒரு மெய் சிலுக்கக்கூடிய ஆற்றல்கள் கிரக பார்வை மூலமாக கிடைக்க போது காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு குழந்தை கின்னஸ் சாதனை பண்ணுறாங்க. 2.5 வயசு 3 வயசு குழந்தைங்க கூட தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாக கின்னஸ் சாதனை பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதேபோல் படிக்கிற குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஸோ அந்த நிலையில் உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றம், உங்களுடைய குழந்தைகளின் அறிவு ஆற்றல்கள் மூலமாக வெளிப்பாடின் தன்மை மூலமாக
ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் குருவின் பார்வை உங்களுக்கு அமர்ந்திருக்கிறது. அதே போல் திருமண தடைகள் விலக போகுது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர் ராசிக்கு 8க்கு போயிட்டார். ஸோ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனால் பிரச்சனை, கவலை, போராட்டம் நாங்கள். ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. அவருடைய பார்வை தான் உங்களை கஷ்டப்படுத்தும் நான் சொன்னேன். இதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பார்வையினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அவருடைய பார்வை விலகிருச்சு. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ல் டைரெக்டாக விழுகுது. ஸோ அப்போ குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. குருவின் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக பார்ப்பதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் தன்மையும் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. திருமண உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையாக நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு விலகும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பயன்பெற போகிறது. அப்போ சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருக்கலாம் என்பது குருவின் பார்வை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி, தைரியத்தையும் அதிகப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ராசி என்றால் சிம்ம ராசியே என்று இந்த குரு பயிற்சி பலனில் சொல்லுகிறேன்.